ககன், ககன், உங்க எக்ஸ் வைஃப் கையெழுத்து போட்டுட்டாங்களா? இன்னும் போடல. அவ எப்படிடா போடுவா? போட மாட்டாளே, வாய்ப்பே இல்ல. அங்க இருக்கிறது என் மருமகள். ஏன் ஏன் கையெழுத்து போடல? எனக்கு டைவர்ஸ் கொடுக்க மாட்டாளாம். டைவர்ஸ் கொடுக்க மாட்டாங்களா? அப்போ அவங்க நோக்கம் என்ன? நான் வேண்டிக்கிட்டு கட்டிட்டு வந்தது அந்த சாமி காதுல விழுந்துருச்சு போல. அத பத்திலாம் எனக்கு தெரியாது. ஆனா அவகிட்ட இருந்து எப்படி டைவர்ஸ் வாங்கணும்னு எனக்கு தெரியும். ஆமா, அவங்க டைவர்ஸ் கொடுக்கலன்னா மட்டும் நம்ம கல்யாணம் நின்னு போயிடுமா என்ன? ககன், சாப்பிடலாம்ப்பா, வா. எனக்கு இப்ப பசிக்கலம்மா. அவர் இப்ப சாப்பிட மாட்டார் அத்தை. எங்க பாருங்க ககன், அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க. போய் நான் 2-1 பாத்துட்டு வரேன். This is ridiculous. இப்ப மட்டும் அவங்க என் கண்ணுல பட்டாங்க, நானே அவங்க கையை பிடிச்சு பேப்பர்ல கையெழுத்து வாங்கிடுவேன். நீங்க யார் மேடம்? சாரி. ஷோல்டர் மேல 3 ஸ்டார்ஸ், கேப் மேல 3 சிங்கங்களை பார்த்தா தெரியலையா? சிஐ மீனா குமாரி. எஸ், சொல்லுங்க மேடம், யார் வேணும் உங்களுக்கு? நீ தான் வேணும். வாட்? எஸ். இங்க ககனுங்கிறத நீ தானே? ஆமா. ஹேண்ட்ஸமா இருக்கேங்கிற திமிரா? நீங்க என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீ வாய மூடு. உன் மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஏன் மேலையா? உன் மேல இல்ல, ககன் மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. வாட்? அவர் மேலையா? என் பையன் எந்த தப்பும் செய்யல மேடம். உங்களுக்கு யாரோ ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. ஆமா, என்ன கம்ப்ளைண்ட்? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல? அவங்க இப்பவே பிரிஞ்சுட்டாங்க. உன்கிட்ட சொன்னாங்களா? உன்கிட்ட சொன்னாங்களா? அதிகமா கோவப்படுற பொம்பளையும் அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. அது ரிவர்ஸ் டயலாக்னு நினைக்கிறேன். யூ ஜஸ்ட் ஷட் அப். இந்த சிஐ சொன்னா சிங்கம் சொன்ன மாதிரி. இவ என்ன பார்த்து கண்ணடிக்கிறா? யார் இது? அத்தை, நான் தான். மிஸ்டர் ககன், நீ உன் வைஃப விவாகரத்து பண்ணாமலேயே 2வது கல்யாணம் பண்ணிக்க போறியாமே? ஐ நியூ இட். பாத்தீங்களாமா, அதுக்குள்ள உங்க தங்கமான மருமக போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா என் மேல. ஐயோ, கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா? அவங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? ஏய், நானும் பார்த்துட்டு இருக்கேன், ஓவரா ஆடிட்டு இருக்க. யார் நீ? என் பேரு தாரா. ஷட் அப். அப்படியே புதைச்சிருவேன். நார்மலா பேசு. என் அண்ணன் யாருங்கிறது தெரியுமா? ஏன் உனக்கு தெரியாதா? கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொன்னா நல்லா இருக்கும். உன்னோடது புது கேரக்டர்னு எனக்கு புரியுது. ஆனா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லு. நான் ககனை கல்யாணம் பண்ணிக்க போறேன். இந்த இயற்கையில பூமி வானம் இதெல்லாம் மட்டும்தான் நிரந்தரம். அதே மாதிரி பூமி ககன் தான் புருஷன் பொண்டாட்டி. அவங்களுக்கு நடுவுல வர்றதுக்கு நீ யாரடி? அப்போ அந்த பூமி என்ன பண்ணாலும் பொறுத்துக்கணும்ல மேடம். அவளை பத்தி உங்களுக்கு சரியா தெரியாது மேடம். என்ன பண்ணா அவ? அப்படி என்ன பண்ணா? உங்ககிட்ட இப்ப எல்லாத்தையுமே சொல்ல முடியாது மேடம்.
ஆட்டோமேட்டிக்கா அவளால எங்க ஃபேமிலி ரொம்பவே அஃபெக்ட் ஆயிருக்கு. அதனாலதான் அவளை டிவோர்ஸ் பண்ணிட்டு இதோ இந்த தாராவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். முடிவு பண்ணிட்டியா? சொல்லு. ம் ஸ்ட்ராங்கா சொல்ல வாயே வரல. முடிவு பண்ணிட்டேன் மேடம். இங்க பாரு, இது ஒண்ணு பொம்மை விளையாட்டு இல்ல மிஸ்டர் ககன். சட்டத்தை மதிக்காம நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா செக்ஷன் 10/H 127P 49M படி உங்க 2 பேரையும் தூக்கிட்டு போய் உள்ள போட்டுருவேன். இந்த செக்ஷன்லாம் என்ன ஏதோ பஸ் நம்பர் மாதிரி இருக்கு? செக்ஷனை தான் பஸ் நம்பரா வச்சிருக்காங்க. ஏன் ககனுங்கிற பேரு உனக்கு மட்டும்தான் இருக்கா? இங்க பாரு தாரா பாப்பா, இவரு இன்னும் தன்னோட வைஃப டைவர்ஸ் பண்ணல. பூமி வந்தானா உன்னை இந்த பூமியிலே இல்லாத மாதிரி பண்ணிடுவா. அதனால எங்கேயாவது போய் பொழைச்சுக்கோ. கிளம்பு. போயிட்டு வரேன் ககன். வராத, அப்படியே இங்க இருந்து போயிடு. போ போன. பாக்குறதுக்கு பெரியவங்க மாதிரி இருக்கீங்க. பூமின்னா உங்க யாருக்கும் பிடிக்காதா? அந்த பொண்ணு நல்ல பொண்ணு இல்லையா? இல்ல மேடம், ரொம்ப நல்ல பொண்ணுதான். அப்படி இருக்கும்போது அந்த பூமியே கூட்டிட்டு வந்து உங்க பையனோட சேர்த்து வைக்கலாம்ல. டேய் ககன், அதுவும் கரெக்ட் தானடா. பேசாம பூமியை கூட்டிட்டு வந்து சந்தோஷமா இரண்டா. நோ வே. இங்க பாருங்க மேடம், நீங்க இங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்க தான் வந்தீங்க, சஜஷன் கொடுக்காதீங்க. நான் வாழ்க்கை முழுக்க கல்யாணம் கூட பண்ணிக்காமலே இருந்துருவேன். ஆனா எக்காரணத்து கொண்டும் பூமி விஷயத்துல காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். அம்மா, நான் ஆபீஸ்க்கு கிளம்புறேம்மா. ஐயோ, என்னால உன்னை கண்டே பிடிக்க முடியல. என்னை பத்தி என்ன நினைச்சீங்க அத்தை? பூமி நான் சும்மாவா? ஆமா, எதுக்குமா இந்த வேஷம்? நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா எப்படி இருக்கும்னு ஒரு சின்ன ட்ரையல் தான் பார்த்தேன் அத்தை. அந்த பயத்துல தாரா ஓடியே போயிட்டா. மாமாவும் கிளம்பிட்டாரு. பூமி உஷால அத்தை. ஐயோ, பூமி அங்க பாரு. என்ன அத்தை?